எஸ்எஸ்சியிலிருந்து வந்திருக்க ஜாப் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். மொத்தமாக ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து 2423 காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடப்பட்டிருக்கு. எஸ்எஸ்சியிலிருந்து பல காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. பல்வேறு பிரிவுகளில் மொத்தமாக 2423 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. அதில் குறிப்பாக ஜேஇ, மேனேஜர், லைப்ரரியன், ஸ்டோர் கீப்பர், குக், கிளர்க், ஆபரேட்டர், டெக்னீஷியன், கம்ப்யூட்டர் ஆபரேட்டர், இப்படி பல்வேறு பிரிவுகளில் மொத்தமாக 2423 காலி பணியிடம் நிரப்பப்பட உள்ளது. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 7th பே கமிஷன் அடிப்படையில் சம்பளமானது நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு படித்தவர்களில் இருந்து 10, 12, ஐடிஐ, டிப்ளமோ, பட்டப்படிப்பு, பட்டய படிப்பு, தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவம் உள்ளிட்ட பல படிப்புகள் பயின்றவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். பல்வேறு வகையில கல்வி தகுதி பெற்றவர்கள் அவர்களுடைய கல்வி தகுதிக்கு அடிப்படையில் பல பணிகளை விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 1/8/2025 அடிப்படையில் 10ஆம் வகுப்பு அடிப்படையிலான பணிகளுக்கு 18 25 வரைக்குள் இருக்க வேண்டும். 12ஆம் வகுப்பு வரையிலான பணிகளுக்கு 18 27 இருக்க வேண்டும். டிப்ளமோ அல்லது பட்டப்படிப்புகளுக்கு 30 வயதிற்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. தேர்வு செய்யும் முறையை பொறுத்த வரைக்கும் எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். ஜூலை மாதம் 24ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை தேர்வு நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் சென்னை, திருச்சி, கோவை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் இந்த தேர்வுக்கான மையமும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ஜாபுக்கு விண்ணப்பிப்பதற்கு ரிசர்வேஷனும் இருக்கு. மேலும் இது பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள ssc.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க வருகின்ற 23ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். எஸ்எஸ்சியிலிருந்து பல பிரிவுகளில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. நீண்ட காலமாக பயிற்சி செய்கிறவங்க தவறாமல் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விண்ணப்பிங்க. கண்டிப்பாக ஜாப் கிடைப்பதற்கான சான்சஸ் இருக்கு.